Please subscribe to channel Tigon to stay updated with more information. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 4 பாகங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா என்னுடைய வீடியோ உங்களுக்கு நேரடியாக யூடியூப்பில் என்ட்ரி ஆகும். நான் எப்போல்லாம் வெளியிட்டாலும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டனை மட்டும், அதுக்கெல்லாம் செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரம் கூட 1 செகண்டு தான். ஸோ அந்த 1 செகண்டு அதை கொஞ்சம் செலவு பண்ணி அதை சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு யூடியூப்பில் அந்த நம்ம வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நான் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இந்த சேனல் நடத்துகிற நண்பர் விஜய் அவர்களுக்கும் அது ஒரு ஊக்கத்தொகையாக கிடைக்கும். நிறைய செலவு மட்டும்தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் கருத்து கொண்டு கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்களை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு அதே அஸ்ட்ராலஜி தான். மருத்துவம் அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணுவோம். ஒரு 5 எபிசோடுக்கு அப்புறமா சனியை பற்றி பேசுறதுக்கே நம்மளுக்கு நிறைய இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் சரியாக இருக்குதுன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் உலகளாவியத்திலையும் இந்தியாவிலையுமே அந்த மார்ச் 5, 6 இந்த சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் நமக்கு நடைமுறையில் ஒத்து வரக்கூடிய ஒரு ஜோதிட முறை அப்படின்றது வாக்கியம்தான்றது தெளிவாக நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சனியை ஒற்றியே சில பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு விடை அளிக்கக்கூடியவர் இந்த கர்மா எதை நோக்கியது, நம்ம ஏன் வாழறோம், நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர வைக்கக்கூடியது நம்ம யாருன்னு சொல்லிட்டு சனி பகவான் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிறவியுடைய நம்ம நோக்கம் அப்படின்றது சனி பகவான் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம 12 லக்னத்தாருக்கும் அதை பற்றியான சில சூட்சியங்களை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அந்த வகையில் சனி பகவானை பற்றியான சில விஷயங்களை நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இது அதே மாதிரி ஒரு 3 லக்னத்துக்குமான ஒரு 4 பகுதியாக நம்ம இதை பண்ணுறோம். ஏன்னா அது லென்த்து ரொம்ப அதிகமாகிடும். அதுக்காக ஃபஸ்ட்டு சனியை பற்றியான காரகம். சனி காரகம் ஆதிபத்தியம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2 தன்மை இருக்குது. காரகம்ன்றது பொதுவான இயல்பு, உங்களுக்கே தெரியும். சூரியன் தந்தை காரகன், சந்திரன் தாய் காரகன், செவ்வாய் சகோதர காரகன், பூமி காரகன், புதன் அறிவு புத்தி காரகன், சுக்கிரன் லக்ஸரி இன்ப அப்படின்ற மாதிரியான ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஸோ அந்த வகையில் சனி கர்மக்காரகன். காலபுருஷ தத்துவ பிரகாரம் அந்த கட்ட அட்டவணையில் நம்மளுக்கு மேஷம் முதல் 12 ராசிகளில் 10ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு. ஸோ 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். அதுக்கு அடுத்தது வரப்போகுது லாபஸ்தானம் அப்படின்ற கூடிய அபிலாஷிக ஸ்தானம், லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடம். ஸோ 10, 11க்கு 2க்குமே ஆக்குபேஷன் சனி பகவான் தான். ஸோ அந்த வகையிலையுமே அனுபவ ரீதியாக நமக்கு கர்ம வினைகளை நம்ம எந்த மாதிரி பணி செய்யணும், எந்த மாதிரியான சூழலில் நம்ம வாழணும், அதுக்கு நம்ம எந்த பணியை நோக்கி தான் பொதுவாக நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே தான் நம்ம போய் குடும்பம் இருக்க வேண்டியது, அங்கேயே வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆகிறோம். நம்மளுடைய சொந்த ஊர் பூர்வீகம் எங்கே இருந்தாலுமே நம்ம எங்கே நம்ம பிழைப்பு தேடி நம்ம போகிறோமோ அங்கே தான் போய் வாழறோன்றது யதார்த்த உண்மை. ஸோ அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறது கர்மத்தை பேஸ் பண்ணி தான், நம்மளுடைய தொழிலை பேஸ் பண்ணி தான், தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு நடைமுறை யதார்த்தம். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துக்கிறதுக்காக பிறப்பிலிருந்து இறப்பு வரை முன்ஜென்மம் மறுஜென்மம் எல்லாத்தையுமே அதை நம்ம நிறைய சனியை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ சனியுடைய காரகத்துவம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவர் கர்மக்காரகன், ஆயுள் காரகன், நீதிமான். கடந்த பிறவிகள் முற்பிறவிகளுடைய எல்லா கர்மாவையுமே லாப நஷ்டத்தோட தராசு, லாப நஷ்டம் பார்க்காம ஒரு நீதி அரசராக இருந்து அது தண்டனை கொடுக்க வேண்டியமா தண்டனை கொடுப்பாரு. பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. பாவத்துக்கு தண்டனையும் புண்ணியத்துக்கு பரிசும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் என்னென்ன நிறம் அதெல்லாமே உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்லாம் வரும், நீ அதை தெரிஞ்சுக்க. ஸோ இந்த சனி பகவான் அப்படின்றது தான் நம்மளுடைய பிறவிகளையும் நம்ம தொழிலையும் தீர்மானம் பண்ணுறார்.
சனியினுடைய காரகத்துவம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து ஆதிபத்தியத்தில் வந்து மாறுபடும். இப்போ மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு வந்து அதே அவர் காலபுருஷ தத்துவ பிரகாரம் வந்து 10-11க்கான அதிபதி ஆயிடுறாரு. ஸோ வந்து அவர் கர்ம காரகனாகவே அவர் ஆயிடுறாரு, லாபாதிபதியாகவும் அவர் ஆயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து ஆதிபத்தியம். இப்போ ரிஷபத்துக்கு 9-10 ஆகிறார், 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கான ஆதிபத்தியம் பெறாரு. மிதுனத்துக்கு வந்து 8-9க்கான ஆதிபத்தியம் பெறாரு. கடகத்துக்கு வந்து 7-8 ஆதிபத்தியம் பெறாரு. சிம்மத்துக்கு வந்து 6-7 ஆதிபத்தியம் பெறாரு. கன்னிக்கு 5-6 ஆதிபத்தியம் பெறாரு. துலாத்துக்கு வந்து 4-5 ஆதிபத்தியம் பெறாரு. விருச்சகத்துக்கு 3-4, தனுசுக்கு 2-3, மகரத்துக்கு 1-2, கும்பத்துக்கு 12-1, மீனத்துக்கு 11-12. ஸோ இந்த மாதிரியான ஆதிபத்தியங்கள் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் வந்து எதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆதிபத்தியத்தை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து சனி பகவான் எந்த மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அதில் வந்து அவருடைய காரகத்துவத்தை வந்து அதில் மெங்கல் பண்ணுவார். அவருடைய இயல்பான காரகத்துவத்தை வந்து அந்த ஆதிபத்தியத்தில் வந்து அவர் வந்து செயல்படுத்துவார். அதை வச்சுதான் நமக்கு அந்த சனி பகவானுடைய பலன்கள். இப்போ அஷ்டமத்து சனி, 7ரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, 6ஆம் இடத்து சனி, 5ஆம் இடத்து சனி, இது எல்லாமே வந்து அந்த சனி பகவான் அந்த காரகத்துவத்தை பேஸ் பண்ணியும் அந்த ஆதிபத்தியத்தை பேஸ் பண்ணியும் நமக்கான பலன்களை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. இதுதான் வந்து நம்ம பலன்கள் சொல்றதுல வந்து சூட்சம். ஸோ வந்து இப்போ நான் அடுத்த பதிவுல வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 லக்னத்தாருக்கும் சனியினுடைய ஆதிபத்தியம் என்ன, அப்போ அது மூலயமா வந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் சனி வரும்போது உங்களுக்கு அதுக்கான பலன்கள் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். திருச்சிற்றம்பலம்.